கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்னு சொல்லலாம். கண்டகச்சனியில் இருந்தாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் வரப்போகிறார். லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு ஒரு மன அமைதியையும் வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம். இதுவரையில் 12ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் பல வகையான மன கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். இந்த நிலைமை உங்களுக்கு இந்த வரக்கூடிய ஐப்பசி மாசத்தில் மாறப்போகிறது. கேது பகவானும் குரு பகவானும் சேர்ந்து லாபத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் நல்ல தூக்கத்தையும் இந்த வருடம் பெறலாம். பராபவ ஆண்டில் கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில் ஒரு சில மாற்றங்கள் காத்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்களை திருமணத்தில் கொடுக்கலாம். இருந்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறார். இந்த வருடத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன பொருள் இழப்புகள் இருக்கலாம். ஆகவே சொத்து விவகாரங்களில் உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டிற்கு நீங்கள் உயர் கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் வரக்கூடியது கேதுவுடன் இவர்களுக்கு உயர் கல்வியில் நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் போன்றவற்றை கொடுக்கலாம். வேலை மற்றும் படிப்பில் இந்த பராபவ வருடத்தில் ஒரு கவலை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம், புதிதாக திருமணமானவர்கள், திருமணம் நிச்சயித்தவர்கள் இவர்களுக்கு சின்ன சின்ன ஊடலிடையே ஒரு காதலும் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். பிள்ளையார்பட்டி சென்று விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் காணிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு கணபதி ஹோமம் செய்து கொண்டால் நவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும்.